السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பக்ரா என்ற அத்தியாயத்தில் ஜாலூத் என்ற ஒரு அரசனை குறித்து பேசுகிறான். பனூ இஸ்ரவேலர்கள் சமுதாயத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அப்படி ஒரு அரசனை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அது அந்த சமுதாயத்திற்கு சோதனையாக அல்லாஹ் வழங்கியிருந்தான். ஃபிரௌனின் மூலம் அவர்கள் சந்தித்த அதே கொடுமைகளையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் இந்த ஜாலூத் என்ற அரசனின் மூலமாகவும் பனூ இஸ்ரவேலர்கள் சந்தித்தார்கள். கடுமையான தொந்தரவுகள். அப்போ அன்னைக்கு வாழ்ந்த ஒரு நபியிடத்தில் சென்று அவர்கள் முறையிட்டார்கள். அவனுடைய அநியாயங்கள் தாங்க முடியலை, கொடுமைகள் தாங்க முடியலை. அதனால் அவனை எதிர்த்து நாங்கள் போராடி அவனை வீழ்த்த வேண்டும். அதற்கு எங்களோடு இருப்பதற்கு ஒரு அரசனை நீங்கள் தர வேண்டும், ஒரு மன்னரை தர வேண்டும் அப்படின்னு போய் கேட்டாங்க. அந்த மன்னர் அல்லாஹ்வினுடைய உத்தரவின் பெயரில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மன்னரை தந்திருக்கிறான், அரசனை தந்திருக்கிறான். அவருடைய பெயர் தாலூத் அப்படின்னு சொல்லி, தாலூத்துன்னு சொல்லி ஒருத்தரை அந்த நபி அடையாளம் காட்டினாங்க. ஆனால் அந்த மக்கள் தாலூத்தை ஏற்க மறுத்தார்கள். அவரை போய் நாங்கள் அரசனாக ஏற்றுக்க முடியாது, எங்களுடைய தலைவராக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, வசதி வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. ஒரு அரசர் அப்படின்னா, ஆட்சியாளர் அப்படின்னா அவர் நல்ல வசதியாக இருக்கணும், பெரிய ஆளாக இருக்கணும். அவர் சாதாரணப்பட்ட ஒரு மனிதராக இருக்கிறார், அவரை எப்படி நாங்கள் அரசராக ஏற்றுக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அந்த நபி சொன்னாங்க, இல்லை அவர் தான் உங்களுக்கு அரசர். அவர் மூலமாக நீங்கள் போனால் தான் ஜாலூத் என்ற மன்னரை நீங்கள் வீழ்த்த முடியும், வெற்றி பெற முடியும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க யோசித்தாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை, ஆதாரத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டார்கள். அப்போது அந்த நபி சொன்னாங்க, அவங்க வீட்டுக்கு போங்க, தாலூத் என்ற அந்த மனிதருடைய வீட்டுக்கு போங்க. அங்கே ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியில் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கும். அதை நீங்கள் பாருங்கள். அந்த பெட்டியை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர்தான் அல்லாஹ்வினால் உங்களுக்கு தரப்பட்ட, உங்களுக்கு உதவி செய்வதற்காக அல்லாஹ்வினால் ஏற்பாடு செய்யப்பட்ட அரசர் என்று சொன்னாங்க. அந்த பெட்டியை பற்றி பனூ இஸ்ரவேலர்களுக்கு ஏற்கனவே தெரியும். அது எந்த பெட்டி அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே அந்த பெட்டி பனூ இஸ்ரவேலர்களுக்கு அவங்க கூட வச்சுருந்தாங்க. எங்கேயாவது போர்க்களத்துக்கு போகும்பொழுது அதை கொண்டு போவாங்க, அதை வைப்பாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துருவான். அவங்களுக்கு இடையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பெட்டியை பக்கத்தில் வச்சுக்குவாங்க. அந்த பிரச்சனைகள் சரியாயிடும். இது தஃப்சீர்களில் வரக்கூடிய செய்தி. அது எந்த பெட்டின்னு அவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்திற்கு பிறகு அந்த பெட்டியை அவர்களிடமிருந்து அல்லாஹ் பறித்து கொண்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த பனூ இஸ்ரவேலர்கள் மாறு செய்ய ஆரம்பித்தவொன்னு அந்த பெட்டியை அல்லாஹ் தஆலா எடுத்துக்கிட்டான், அல்லாஹ் தஆலா கைப்பற்றிக்கிட்டான். அந்த நபி சொன்னாங்க, உங்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த பெட்டி இப்பொழுது தாலூத் என்ற அந்த மனிதருடைய வீட்டில் இருக்கும். அதை நீங்கள் பாருங்கள், அதுதான் அவரை அரசராக உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதற்கான அடையாளம் என்று சொன்னார்கள். அவங்களாம் போய் பார்த்தாங்க. அவர்கள் ஏற்கனவே வச்சுருந்த அந்த பெட்டி அங்கே அந்த வீட்டில் இருந்துச்சு. அப்போ அவர்களே அவன் அரசராக ஏற்றுக்கொண்டார்கள் என்பது அல்லாஹ் குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய செய்தி. இங்கே நான் இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பெட்டியை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது பக்கியத்தும் மிம்மா தரக்க ஆலு மூசா வ ஆலு ஹாரூன், அந்த பெட்டிக்குள்ளே அப்படி என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித்தரான். என்ன இருந்துச்சு அப்படின்னா, பனூ இஸ்ரவேலை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்குது. அதை பார்த்தா உங்களுக்கு மகிழ்ச்சி வரும், அமைதி ஏற்படும், ஒரு நம்பிக்கை வரும். ரெண்டாவது, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தார்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தார்களும் பயன்படுத்திய அவர்கள் விட்டுட்டு போன பொருட்கள் அதில் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறது தஃப்சீர்கள் நமக்கு விவரிக்கிறது. அதாவது தௌராத்து அதுக்குள்ளே இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தி ஒரு அசா குச்சி வச்சுருந்தாங்கல்ல, அது அதில் இருந்தது. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்கள் பயன்படுத்திய அந்த ட்ரெஸ்கள்லாம் அதில் இருந்துச்சு. அவர்களுக்கு இறக்கப்பட்ட, வானிலிருந்து இறக்கப்பட்ட மண்ணு சல்வா என்ற அந்த விசேஷமான உணவினுடைய ஒரு சில பகுதிகளும் அதில் இருந்துச்சு என்று தஃப்சீர்கள் நமக்கு விவரிக்கிறது. இந்த ஆயத்திற்கு விளக்கத்தை சொல்லக்கூடிய இமாம்கள் சொல்வார்கள், முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அந்த பெட்டிக்குள் இருந்ததால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெற்றியை தந்தான்.
அவர்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்யும் பொழுது அதை அல்லாஹ் தஆலா பறிச்சுக்கிட்டான். நாம் விளங்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், நல்லோர்கள் மட்டுமல்ல, நல்லோர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் பரக்கத்தானவை, அவர்கள் வசித்த வீடுகள் பரக்கத்தானவை, அவர்கள் பயன்படுத்திய சாதனங்கள் பரக்கத்தானவை. அதை நாம் இன்றைக்கு விளங்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய விசேஷமான ஒரு கருத்தாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன் சஹாபாக்களை அழைத்து கொண்டு ஒரு இடத்துக்கு போவாங்க. அது எந்த இடம் அப்படின்னு சொன்னால், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகள் வாழ்ந்த அந்த இடம், சமூக கூட்டம் சொல்கிறோமா இல்லையா, அந்த சமூக கூட்டத்தினர் வாழ்ந்த அந்த பகுதிக்கு போனாங்க. ஒரு போர்க்களத்திற்காக போகும் பொழுது அந்த வழியாக போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த இடத்துல அவங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு சஹாபாக்களுக்கு. அவங்க போனாங்க, சமூக கூட்டத்தார்கள் வாழ்ந்த அவர்கள் பயன்படுத்திய அந்த கிணற்றில் போய் தண்ணி எடுத்தாங்க. தண்ணி எடுத்து சாப்பிட்றதுக்கு அந்த தண்ணியை வச்சு மாவையும் குழச்சிட்டாங்க ரொட்டி சுடுறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் எடுத்து அந்த தண்ணீரை கீழே கொட்டி விடுங்கள். யுஹ்ரீகு மஸ்தகவ், எதை நீங்கள் எடுத்தீர்களோ அந்த தண்ணியை நீங்கள் கொட்டிடுங்க. அந்த தண்ணியால் குழைக்கப்பட்ட மாவை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, அது ஒட்டகத்திற்கு தீனியாக கொடுத்துருங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஒட்டகம் எந்த இடத்தில் நின்று தண்ணி குடித்ததோ அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு உத்தரவிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சமூக கூட்டத்தினர்கள் அல்லாஹ்வினுடைய கோபத்தை பெற்றவர்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு மாறு செய்து அல்லாஹ்வினுடைய வேதனையால் அவர்கள் அழிக்கப்பட்டவர்கள். அந்த அழிக்கப்பட்ட அல்லாஹ்வின் கோபத்திற்குரியவர்கள் பயன்படுத்தி அந்த கிணற்று தண்ணீரை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், அது உங்களுக்கு முசீபத்து அப்படின்னு சொன்னதோட, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஒட்டகம் எந்த இடத்தில் தண்ணீர் அருந்தியதோ அந்த இடத்துல நீங்கள் தண்ணி குடிங்க. ஏன்னா அது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரு ஒட்டகம், அது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமோடு இருந்துச்சு. அதனால் அந்த ஒட்டகம் குடித்த இடத்துல நீங்கள் தண்ணி எடுத்துக்குங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற இமாம்கள் சொல்கிறார்கள், நல்லோர்கள் பயன்படுத்தியவை அது வரக்கத்தானவை, தீயோர்கள் பயன்படுத்தியவை அது முசீபத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதனால்தான் சஹாபாக்கள் பெருமானாரை மட்டுமல்ல, பெருமானாரோடு தொடர்பு கொண்ட ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் பயன்படுத்தியவை, அவர்கள் இருந்தவை, அவர்கள் நின்று தொழுத இடங்கள் அனைத்தையும் பரக்கத்தாகவே சஹாபாக்கள் நினைத்தார்கள், கருதினார்கள். அதனால்தான் இத்பான் இப்னு மாலிக் என்ற நபித்தோழர் பெருமானாரை சந்தித்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் வாங்க, ஒரு இடத்தை நான் காட்டுகிறேன், அந்த இடத்தில் நீங்கள் நின்று தொழ வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சில சஹாபாக்களை அழைத்து கொண்டு இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வீட்டுக்கு போனாங்க. அங்கே அவர்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. முதல்ல விருந்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல எங்கே தொழுகணும்னு சொல்லுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு இடத்தை அவர்கள் தயார் செய்து வைத்திருந்தார்கள். அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று தொழுதார்கள். தொழுது முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. இத்பான் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலம் முழுக்க பெருமானார் எந்த இடத்தில் நின்று தொழுதார்களோ அந்த இடத்தில் தான் அவர்கள் நின்று தொழுவார்கள். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்று தொழுத இடம், அதுக்கு தான் தன் வீட்டுக்கே அழைச்சாங்க. பெருமானார் அவர்கள் நின்று தொழுத இடத்தை தன்னுடைய முசல்லாவாக ஆக்கிக் கொள்வதில் அவர்களுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி, அந்த இடம் பரக்கத்தானது என்பதை அவர்கள் விளங்கி கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு விஷயங்களையும், அவருடைய முடி, அவர்களுடைய பயன்படுத்திய தண்ணீர், ஒவ்வொன்றையும் பாதுகாத்து அதை பயன்படுத்தி வந்தார்களே, அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லோர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பரக்கத்தானவை என்பதை அந்த சஹாபாக்களுடைய நிகழ்வுகள் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாமா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மாமேதைகளில் ஒருவர்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் அவர்களை இமாமாக ஏற்றிருக்கிறார்கள், பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். நாமளும் பின்பற்றுறோம். ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நாள் தன்னுடைய பணியாளரை கூப்பிட்டு சொன்னாங்களாம், நீங்கள் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அண்ணவங்க வீட்டுக்கு போங்க, போய் அவர்கள் பயன்படுத்திய தண்ணியை நீங்கள் எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஏதாவது கை கழுவுறதுக்கு வச்சுருப்பாங்க அல்லது ட்ரெஸ்ஸை கழுவுறதுக்கு வச்சுருப்பாங்க. அவர்கள் பயன்படுத்திய தண்ணியை கொண்டு வரணும் அப்படின்னாங்க. கொண்டு வந்து அதை கொண்டு வரப்பட்டது.
அதை கொண்டு வந்த பிறகு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வகுத்தஸல பிஹி தபர்ருகன் பி அஹ்மத் இப்னு ஹம்பல், அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் பயன்படுத்திய தண்ணீர் என்கிற காரணத்தினால் அந்த பரக்கத் தனக்கு கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு இருந்த அந்த பேணுதலும் இரையச்சமும் தனக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவங்க பயன்படுத்திய தண்ணீரை இவங்க வச்சு கழுவுனாங்க என்றெல்லாம் வரலாறுகள் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நல்லோர்களுடைய பொருட்கள், அவர்கள் பயன்படுத்திய விஷயங்கள், அவர்கள் வசித்த வீடுகள், அவர்களோடு தொடர்பு கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் பரக்கத்தானவை என்பதை இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை நமக்கு தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்